எனக்கு என்ன டவுட்னா, எடுத்த உடனே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஒரு லோன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமா ஆன்லைன்ல தர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் கடைசியா டிஸ்பர்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. நம்ம சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாங்க. ஸோ இதில நான் சிம்பிளா என்ன பண்ணேன் அப்படின்னா, Flipkartக்குள்ள போனேன். ஸோ Flipkartக்குள்ள போனதுக்கு அப்புறமா மோஸ்ட்லி இந்த மாரி நெறைய பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா லோன் தரமாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ப வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல தேர்ட் பார்ட்டி லெண்டர்ஸ வச்சு தான் லோனே வந்து குடுப்பாங்க. ஸோ ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஒருவேளை இதில அவைலபிளா இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ரிஸ்க் வரும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி கிளிக் பண்ணேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு வச்சிருந்தாங்க. இந்த மாரி 30K எலிஜிபிள் 6 மந்த் டென்யூர் டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு கிளிக்ல அந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பர்ஸ் ஆயிடும்னு பார்த்தாக்க, ரீடைரக்ட் ஆகி ரிங் வெப்சைட்குள்ளே போயிடுச்சு. ஸோ நம்ம இங்கிருந்து அங்க போய் நம்ம அதெல்லாம் பண்றத விட, டைரக்டா ரிங் அப்ளிகேஷனே இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து அங்க லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் லாஸ்டா நிறைய லோன் ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகவே வந்து போயிடுச்சு. கிரெடிட் பே ஆகட்டும், இல்ல மணிவேவ், ட்ரூ பேலன்ஸ், பிரான்ச், பேமி இந்த மாதிரி லோன் ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. சரி, இது நம்மளுக்கு ஒருவேளை ஒர்க் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா நான் எந்த ஒரு சேலரி டாக்குமெண்ட்டும் பிளஸ் அதிகபட்சமான டாக்குமெண்ட்டை வச்சு லோன் எடுக்கிறது கிடையாது. ஸோ என்ன மாதிரி தான் வந்து அதிகபட்ச பேர் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் ட்ரை பண்ணி நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் எங்க Flipkartல டிஸ்கண்டினியூ பண்ணணும் அந்த இடத்துல இருந்து இங்கேயும் வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ இதில் நம்ம பெருசா எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. பொதுவாகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 to 36% வரைக்கும் போட்டுருவாங்க. அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அதே ரேட்டு தான் இங்கேயும் வந்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது, மற்ற லோன் ஆப்ஸை விட, அதாவது நான் ரெக்கமெண்ட் பண்ண அந்த லோன் ஆப்ஸை விட இதுல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, வீடியோ கேவைசி பண்ணா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லோனே உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்ற லோன் ஆப்ஸ்ல வீடியோ கேவைசி அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயமா வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, வீடியோ கேவைசி பண்ணாம நார்மலா லோன் எடுத்தா அப்படின்னா கம்மியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதாவது ப்ராசஸிங் ஃபீலா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லேட்டா பே பண்ற போது அந்த ஒரு பெனால்ட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் அப்படிங்கிறது கம்மியா கிடைக்கும். ஒருவேளை வீடியோ கேவிசி பண்ண அப்படின்னா உனக்கு அதிகபட்சமான பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ரிங் ஆப்ல எடுத்த உடனே நீ வீடியோ கேவிசி பண்ணா மட்டும்தான் உனக்கு ஃபர்ஸ்ட் லோனே வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பயும் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, அதாவது கம்பெனி நேம், அப்புறம் எவ்வளவு சேலரி வாங்குறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஃபில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி ஃபில் பண்ற போது எதுவுமே ரியல் கிடையாது. பட் நான் ஃபில் பண்ண அந்த ரெசிக்னேஷன் எல்லாமே உண்மை. அதாவது நான் என்ன ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறதையும் பிளஸ் நான் யார்கிட்ட ஒர்க் பண்றேனோ அவங்களுடைய பேரை வச்சு அந்த ஒர்க் நேமையும் சேர்த்து ஒரு கம்பெனி நேமா வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கேவிசி அப்படிங்கிற போது கண்டிப்பா அந்த கம்பெனி நேம் எல்லாம் கேட்டு எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நினைச்சேன். பட் இருந்தாலும் ஃபுல்ஃபில்டா ட்ரை பண்ணிட்டு என்ன அப்படிங்கறத வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த வீடியோ கேவிசிக்குள்ளேயும் போனேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் நம்ம எந்த ரீஜன்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்றோமோ அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் வந்து இருப்பாங்க. நான் வீடியோ கேவிசி பண்ற போது ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்ததுனால அது கூடவே போயிட்டேன். அந்த வீடியோ கேவிசில பெருசா அந்த கம்பெனி நேமோ இல்ல ஏதாச்சும் நீங்க சேலரி வாங்குற அந்த ஸ்லிப்போ இது எல்லாமே காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து கேட்கல. ஜஸ்ட் நீங்க 20,000 வந்து சேலரி வாங்குறீங்கல்ல அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா பேன் கார்டை வச்சு ஃபுல்லா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அந்த கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு அவங்க நமக்கு அது எலிஜிபிள் அப்படி சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்களோ, எனக்கு 30K வந்து கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை இது ஒர்க் ஆயிட்டு உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இதெல்லாம் கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து லோனா சாங்ஷன் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐ மூலியமா வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா லோன் ஆப்ஸ்லயுமே பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இவங்களும் ஆட் பண்ண சொல்றாங்க. பட் யூபிஐ மூலியமா போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரீசெண்டா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யூபிஐ அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் ஏதோ ஃபீ வந்து போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லயோ கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.